أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. நபியாக பிரகடனப்படுத்தப்பட்ட 23 ஆண்டு காலங்களில் சன்னஞ்சன்னமாக தேவைக்கு ஏற்ப அவ்வப்போது இறக்கி வைத்துக் கொண்டிருந்தார். இப்ப குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டதனுடைய ரகம் 2. ஒன்று மொத்தமாக இறக்கியது, இன்னொன்று சன்னம் சன்னமாக இறக்கி வைக்கப்பட்டது. இன்றைய இரவிலே தான் லௌஹல் மஹ்ஃபூல் என்ற அந்த பாதுகாக்கப்பட்ட பலகையிலிருந்து வானத்தை நோக்கி முதல் வானத்தின் பக்கம் இறக்கி வைக்கப்பட்ட மகத்தான இரவு. இதை இந்த இரவிலே இறக்கி வைத்தோம் என்று சொன்னால் திருமறையை இறக்கப்படும் அளவிற்கு இந்த இரவிற்கு ஒரு மகிமை இருக்கிறது. அந்த மகிமையின் காரணத்தினால்தான் வேதத்தை இறக்குவதற்கு இந்த இரவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். வேற இடத்துல மற்ற ஷாபான்ல இறக்கிருக்கலாம், ரஜப்ல இறக்கிருக்கலாம், ரபியுல் அவ்வல்ல இறக்கிருக்கலாம், ரமலான்ல இறக்கப்பட்டது, நோன்புல இறக்கப்பட்டது, பிந்தின 10ல இறக்கப்பட்டது, அது 27ஆம் கிழமை இறக்கப்பட்டது. லைலத்துல் கத்ரில் இறக்கப்பட்டதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிட்டு வருது. இந்த இரவுடைய பெருமையை சொல்லுகிறார். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ருடைய அருமை உங்களுக்கு தெரியுமா? இதனுடைய சிறப்பு உங்களுக்கு புரியுமா? நபியிடத்திலும் நம்மிடத்திலும் அல்லாஹ் கேட்டுவிட்டு அடுத்து சொல்லுகிறான், லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இன்றைய இரவு, லைலத்துல் கத்ருடைய இரவு 1000 மாதங்களை விட மகிமை மிக்கது, சிறப்பானது, அல்லாஹ்விடத்தில் கண்ணியம் பெற்றது என்ற இந்த கருத்தை அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறார்கள். இந்த இரவிற்கு 1000 மாதங்களை விட சிறப்பு எப்படி வருகிறது என்று சொன்னால், இன்றைய ஒரு இரவில் ஒரு மனிதன் முழுமையாக வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டு, மரியாதைக்குரிய ஆலிம் பெருமான் இதற்கு முன்னால் உங்களுக்கு பேசியதை போன்று அடியார்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கடமைகளை நிறைவேற்றி, யாருக்கும் தொல்லைகள் கொடுத்திருந்தால் அதை நிவர்த்தி செய்து, அல்லாஹுடைய ஹக்குகளையும் அடியாருடைய ஹக்குகளையும் நிவர்த்தி செய்த நிலையிலே இன்றைய இரவை ஒரு மனிதன் முறையாக பயன்படுத்திவிட்டால் அவன் வயதிலே 83 வருடமும் 4 மாதமும் செய்த நன்மையை ஒட்டுமொத்தமாக பெறுகிறான். ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் சத்தியத்தை தான் சொல்லுவான். வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா. அல்லாஹ்வை விட உண்மை சொல்லக்கூடியவன் யாரும் இல்லை. 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்கள் என்பது 83 வருடம் 4 மாதத்திற்கு சொல்லுவது. அதற்கு ஈக்குவல் என்றும் அல்லாஹ் சொல்லவில்லை. இந்த இரவு 1000 மாதங்களுக்கு ஈக்குவலானதுன்னு சொல்லல, சமமானதுன்னு சொல்லல, அதை விட சிறந்ததுங்கிறான். இப்ப குறைந்தபட்சம் 83 வருடம் 4 மாதங்கள் விளங்கணும். அதுக்கு மேல அதிகமாகிறது அவரவருடைய இஹ்லாஸை பொறுத்து, அவருடைய தூய செயல்பாடுகளை பொறுத்து இன்றைய இரவிலே செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நன்மை இருக்கு சகோதரர்கள். ரொம்ப அழகான ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு கொடுத்தாங்க. என்ன சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது 2 விதமான செயல்பாடுகள் நம்ம இந்த இரவுல செய்ய வேண்டியது. இதுக்கு இடையில ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இந்த 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக இதை ஆக்கியதற்கு காரணத்தையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சஹாபாக்களை முன்னால் உட்கார வச்சு, பனு இஸ்ரவேலர்களுக்கு நமக்கு முன்னால் இருந்த சமுதாயத்தினருக்கு நீண்ட நெடிய ஆயுள்கள் வழங்கப்பட்டிருந்தது என்பதை சொன்னார்கள். சில பேர் நூற்றுக்கணக்கான வருடங்கள் நின்று வணங்குவார்கள், அல்லாஹ்விற்கு வணக்கம் செலுத்துவார்கள். இதில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள், ஹிஸ்கீல் இப்னுல் அஜூஸ் என்ற அவரும் இருந்தார்கள், அந்த நபிமார்கள் இருந்தவர்கள். அதே விதமாக யூஷா இப்னு நூன் என்ற இந்த 4 பெயர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு பெருமைப்பட்டு சொன்னார்கள். இவர்கள் எல்லாம்
நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் நின்று வணங்கினார்கள், அல்லாஹ்வை வணக்கம் புரிந்தார்கள், பாவத்தை விட்டு தவிர்ந்திருந்தார்கள் என்று சொன்ன பொழுது சஹாபாக்களுக்கு ஒரு ஆதங்கம் ஏற்பட்டது. அப்படி வயது நமக்கு இல்லையே, அதிகமா 50, 60, 70 நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சமுதாயத்துடைய சராசரி வயது 60க்கும் 70க்கும் இடையில இருக்குன்னு சொன்னார்கள். நீண்ட நெடிய வயது இல்லை, வயது இருந்தாலும் இத்தனை ஆண்டுகள் வணங்கக்கூடிய வாய்ப்பு இல்லையே என்று கவலைப்பட்ட நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி உங்களுடைய வருத்தத்தையும் உங்களுடைய சமுதாயத்துடைய வருத்தத்தையும் அல்லாஹ் உணர்கிறான், தெரிகிறான். அவன் அதற்கு ஈக்குவலாக அதைவிட சிறப்பாக இந்த இரவை உங்களுக்கு இறக்கி கொடுக்கிறான். வருஷம் பூரா எப்படியோ இருந்து பருந்துகளை நிறைவேற்றிக்கிட்டு இருந்துட்டு உபரியான வணக்கங்கள் செய்யாமல் விடுபட்டு போயிருந்தாலும் கூட இந்த லைலத்துல் கத்ர் என்ற இந்த இரவிலே ஒரு மனிதன் நின்று வணங்குவானேயானால் அவனுக்கு முன்னால் சென்ற சமுதாயத்தினருக்கு பல நூறு ஆண்டுகள் பாருங்க. ஒரு லைலத்துல் கத்ர்ல சொன்னா 83 வருஷம் கிடைக்கும். ஒரு 10 லைலத்துல் கத்ர் இப்படி படுத்துட்டோம்னா 800 வருஷம் ஆகும். ஒரு 15,000 1000 வருஷத்திலே நன்மை கிடைக்கும். இந்த அளவிற்கு ஈக்குவலை அல்லாஹ் தஆலா பெருக்கி கொடுக்கிறான். அதை உங்களுக்கு சிறப்பிப்பதற்காக வேண்டி வழங்கி இருக்கிறான் என்ற கருத்திலே தான் இந்த ஆயத்தை லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், இந்த கத்ருடைய இரவு 1000 மாதங்களை விட மிக மிக சிறப்பானது என்ற ஒரு கருத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருகிறார்கள். இன்னொரு அபூர்வமான கருத்து எனக்கு அது புதுமையா தெரிஞ்சு, அதையும் சொன்னாலும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக அப்படி சொல்லுகிறேன். இந்த 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொன்னதற்கு ஹதீஸ்ல திருமதி ஷரீஃப்ல ஹதீஸ் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் ஹசன் ஹுசைன் சொல்றோம் அல்லவா, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்றில் வருது. ஹஜ்ரத் அலிக்கும் முஆவியாக்கும் ரலியல்லாஹு அன்ஹுமா சண்டை நடந்து அதற்கு பிறகு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய அவர்களுடன் மோதக்கூடிய நிலை ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஏற்பட்டது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு பின்னால் 30 ஆண்டு காலங்கள் எனது பிரதிநிதித்துவ ஆட்சி நடக்கும் என்று சொன்னார்கள். நான் இருந்து ஆட்சி செய்ததை போன்று, நான் இருந்து மக்களுக்கு வழிகாட்டுதலை போன்று எனது மரணத்திற்கு பிறகு 30 ஆண்டுகள் வரைக்கும் யாரெல்லாம் ஆட்சி செய்வார்களோ அவர்கள் என்னையாக நீங்கள் பாவிக்க வேண்டும், நானே இருப்பதாக நீங்கள் நினைத்து அதற்கு வழிபட வேண்டும். அல் ஹிலாஃபத்து பஅதி 30 சனதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார். அந்த 30 வருட கணக்கை பார்க்கும் பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் உஸ்மான், ஹஜ்ரத் அலி இவருடைய 4 கலீஃபாக்களுடைய ஆட்சி 29 வருடங்களும் 6 மாதங்களும் ஆகும். மிச்சம் இருக்கக்கூடிய 6 மாதம் ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பொறுப்பேற்கிறார்கள். அப்ப ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பொறுப்பிலே வந்ததற்கு பிறகு அந்த ஆண்டுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வாக்களிக்கப்பட்ட அந்த 30 ஆண்டுகள் பூர்த்தி பெறுகிறது. இந்த 30 ஆண்டுகள் இவர் 6 மாத காலம் ஆட்சி செய்ததற்கு பிறகு ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடன் அவருடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கிறார், சமரசம் செய்து கொள்கிறார். நான் என்னுடைய ஆட்சி பொறுப்பை விட்டு நீங்கிக் கொள்ளுகிறேன், மோதல் நடவடிக்கை வேண்டியதில்லை, நீங்களே ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சமரசம் செய்து ஆட்சி பொறுப்பை ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடன் ஒப்படைக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஹதீஸிலே சொன்னார்கள், எனது பேரப்பிள்ளையின் காரணத்தினால் ஒரு பெரும் யுத்தம் முடிவுக்கு வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார். அது ஹஜ்ரத் ஹசன் அவர்கள் மூலமாகத்தான் அது வெளிப்படுகிறது. எனது பேரப்பிள்ளையின் மூலமாக பெரும் யுத்தம், பெரும் மோதல், முஸ்லிம்களுக்கு இடையிலே ஏற்பட்டுவிட்ட அசம்பாவிதம் ஒரு எல்லையை தொடும் முடிவுக்கு வரும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே சொல்லியிருந்ததை போன்று ஹஜ்ரத் ஹசன் அவர்கள் அதை ஒரு தீர்ச்சிக்கு கொண்டு வந்தார்கள். ஹஜ்ரத் ஹசனுடைய சார்பாக, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சார்பாக எண்ணற்ற முஸ்லிம்கள் போரிலே ஈடுபட்டு அவர்கள் ரத்தம் கொட்டிக் கொண்டிருந்த நிலையிலே இவர்கள் போய் சமரசம் செய்த உடனே இவர்களுக்கு பின்னால் அணிவகுத்து நின்ற மிச்சம் இருந்த முஸ்லிம்களுக்கு சற்று வருத்தம் ஏற்பட்டது. நாமெல்லாம் இவருக்காக இவ்வளவு போராடி ரத்தம் குருதி கொட்ட பாடுபட்டுக்கிட்டு இருக்கிற நிலையில போய் சமரசம் பண்ணிக்கிட்டாங்களே, நம்ம தோத்து போனது மாதிரி ஆச்சே, ஆட்சியை கொண்டு முஆவியாட்ட கொடுத்துட்டாலே, நம்மள இதாயிட்டோம் அப்படிங்கக்கூடிய இந்த வருத்தம் அந்த மக்களுக்கு மத்தியில் இருந்த போது அதுல கூட்டத்திலிருந்து ஒரு நபர் எழுந்து ஹஜ்ரத் முஆவியாவுடன் சமரசம் செய்த ஹஜ்ரத் ஹசனை பார்த்து அவர்கள் சொன்னார்கள், அது சவ்வத்த உஜூஹல் மூமினீன,
உங்களை நம்பி இருந்த மூமின்களுடைய முகத்துல கரிய பூசிட்டீங்களேன்னா, உங்களுக்கு பின்னால இருந்து நாங்கெல்லாம் பாடுபட்டு எல்லாருமே உயிர்களை மாச்சிக்கிட்டு இருந்த எங்களுக்கு சம்வதுத்த கரிய பூசிட்டீங்க, கருப்பாக்கி போட்டீங்களே முகத்தேண்டா. அப்ப இதைத்தான் சொல்றாங்க, நீங்க போய் ஒப்பந்தம் ஏன் செஞ்சீங்க, சமரசம் ஏன் செஞ்சீங்க, நீங்க உங்களுக்காக வேண்டிய இருக்குள்ள பொறுப்புள்ளவா, நீங்கள் அதுக்கு தகுதியானவங்க அப்படிங்கக்கூடிய நிலையை எடுத்து சொன்ன போது அந்த சூழ்நிலையிலே ஹஜ்ரத் ஹசன் அவர்கள் ஒரு தகவலை தருகிறார்கள். ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீங்க என்னை ஏளனம் செய்யாதீர்கள், நான் ஒப்பந்தமும் சமரசம் செய்வதற்குண்டான காரணத்தை சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று ஒரு சம்பவத்தை வெளிப்படுத்துகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஜீவிய நாட்களிலே அவர்களுக்கு காட்டி கொடுக்கப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீற்றிருந்த இந்த மெம்பரிலே பனு உமையாக்கள் வந்து ஆட்சி செய்வார்கள். பனு உமையா என்று சொன்னால் அதற்கு முஆவியை சார்ந்த அந்த கூட்டத்தினருக்கு சொல்லுவது. பனு அப்பாசியாண்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அலி அவர்களை சார்ந்த கூட்டத்துக்கு சொல்றது. இந்த உமையா கூட்டத்தினர் என்று நம்ம சொல்றோம் அல்லவா, அவரோட பாடல்ல படுவார், உமையா கூட்டத்தினர் படுவார். அந்த உமையா கூட்டத்தினர்கள் ஆட்சி பொறுப்பில் ஏறி நபியுடைய இந்த மெம்பரிலே ஏறி குத்துபா கொடுப்பதை காட்டி கொடுக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பின்னால் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் முன்னாலே காட்டி கொடுக்கப்பட்டது. அவங்க தெரிந்துதான் வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு இதுவும் தெரியும், ஹஜ்ரத் ஹுசைன் அவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள், அவருடைய கழுத்து அறுக்கப்படும் என்ற செய்தியும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும். அவ்வப்போது வருத்தப்படுவார்கள். ஆனால் நபி தக்தீரை கொண்டு பொருந்தி கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய திட்டமிடலை நம்ப வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த பொறுப்புணர்வோடு பொறுமை உணர்வோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகித்துக் கொண்டிருந்தார். அப்ப நபி அவர்களுக்கு காட்டி கொடுக்கப்பட்டது, இந்த உமையாக்கள் வந்து உங்களுடைய மக்களை உங்களுடைய ஆட்சியுடைய விஷயத்திலே அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஆட்சி பீடத்தில் அமர்வார்கள். உங்களுடைய மெம்பரிலே ஏறிண்டு அவர்கள் ஆட்சி வருவார்கள். இன்ன கொடுமைகளும் நடக்கும், அவர்கள் இவ்விதமான சில தகாத வேலைகளையும் செய்வார்கள் என்ற செய்திகள் எல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டி கொடுக்கப்பட்டது. அந்த காட்டி கொடுக்கப்பட்ட நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதால் வருத்தப்பட்டார்கள். இப்படி நான் ஏறி இருக்கக்கூடிய இந்த மெம்பரிலே இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் ஏறி கொடுமைகளும் செய்வார்கள், அநீதங்களும் புரிவார்கள் என்ற நிலை வருகிறது. இப்படி அவர்களுக்கும் அல்லவா அல்லாஹ் இந்த ஒரு அதிகாரத்தை கொடுத்து விட்டான், இந்த சிறப்பை கொடுத்து விட்டான், ஆட்சி பொறுப்பிலே வரக்கூடிய அந்த அதிகாரத்தை அல்லவா அல்லாஹ் வழங்கி விட்டான் என்று வருத்தப்பட்ட நேரத்திலே ஹதீஸிலே வருகிறது, ஹஜ்ரத் ஹசன் அறிவிக்கிறார்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் இந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டினான். இந்த ஆயத்தை, வமா அத்ராக மா லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அபூர்வமான ஒரு சம்பவம் இது. பொதுவாக மேலது அதிகமான ஆயுளை பெற்றவர்களை பார்த்து இறக்கி வைக்கப்பட்டது என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இது ஒரு அபூர்வமான சம்பவம். உமையாக்கள் வந்து ஆட்சி செய்வார்கள் என்பதை எடுத்துக்காட்டிய பொழுது, நபியே இன்றைய ஒரு இரவு, லைலத்துல் கத்ருடைய ஒரு இரவு 83 வருடங்கள் 4 மாதங்களை காட்டிலும் சிறந்தது. அதாவது உமையாக்களுடைய ஒட்டுமொத்த ஆட்சி 83 வருடம் 4 மாதம் தான் நடந்தது. உமையாக்களுடைய ஆட்சி ஹிஜ்ரி 40 துவங்கியது. ஹஜ்ரத் அலி ஹஜ்ரத் ஹசனுடைய வஃபாத்திற்கு அல்லது அவருடைய ஒப்பந்தத்திற்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய கையிலிருந்து ஆரம்பமானது. இறுதியாக அபூ முஸ்லிம் அல் ஹவுலானியிலே முடிகிறது. இவருடைய ஒட்டுமொத்த ஆட்சி காலத்தை கணக்கில் எடுத்து பார்த்தால் ஒரு 92 வருடமும் 92 வருடங்கள் வருகிறது. இதுல இடையிலே அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற பனு அப்பாசியாவை சேர்ந்த அவர்களுடைய ஆட்சி 8 வருடம் 8 மாதம் நடந்தது. அந்த 92 இருந்து 8 வருடம் 8 மாதத்தை கழித்தால் 83 வருடமும் 4 மாதங்களும் வருகிறது. இவ்வளவுதான் இவருடைய ஆட்சி இருக்கும் என்பதை அல்லாஹ் சுட்டிக்காட்டி, அந்த 1000 மாதங்களை விட 83 ஆண்டு காலங்கள் 4 வருடங்கள் அவர்கள் ஆடுவார்களே, ஆட்சி பொறுப்பேற்பார்களே, ஆட்சி பீடத்திலே அமர்வார்களே, அதை விட உங்களுடைய இந்த ஒரு இரவு உங்களுக்கு சிறந்த இரவை நான் வழங்கி இருக்கிறேன், இதை வைத்து நீங்கள் ஆறுதல் பெறுங்கள், பெருமைப்படுங்கள் என்ற ரீதியிலேயும் இந்த ஆயத்தை எடுத்துக்காட்டப்பட்டது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஹஜ்ரத் முஆவியாவில் தொடங்கி அபூ முஸ்லிமில் ஹவுலானிங்க கூடிய இறுதி உமையாவர் ஆட்சி முடியும் பொழுது கணக்கிட்டு லா யஸீது வலா யன்குஸ்,
ஒரு நாள் கூடவில்லை, ஒரு நாள் குறையவில்லை. இப்படி இந்த 83 வருடம் 4 மாதங்களை கணக்கிட்டு காட்டி பனு உமையாத்துடைய ஆட்சி காலம் இவ்வளவுதான் இருக்கும், இதற்கு பிறகு அவர் ஆட்சி செய்ய மாட்டார்கள், அந்த 83 வருடம் 4 மாதங்களை காட்டிலும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த லைலத்துல் கத்ர் மிகப்பெரிய சிறந்தது என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டினான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று ஹஜ்ரத் ஹஸன் இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஆக இந்த 1000 மாதம் என்று சொன்னதற்கு 2 வித கருத்துக்கள். ஒன்று, முன்னால் சென்ற சமுதாயத்துடைய நீண்ட ஆயுளுக்கு ஈக்குவல் செய்ய வேண்டும் என்பதும், அதே விதமாக மற்றவர்களுடைய ஆட்சிகள் போய்விட்டாலும் அதை விட இந்த ஒரு இரவு உங்களுக்கு சிறந்ததாக நான் வழங்கியிருக்கிறேன் என்று அல்லாஹ் தன்னுடைய நியமத்தை எடுத்து காட்டியதற்கும் இந்த ஆயத்தை அல்லாஹ் எடுத்து காட்டினான் என்ற நிகழ்ச்சியை நாம் இதிலிருந்து பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, இன்னொரு விஷயம் நேற்றும் கூட கேள்வியிலே கேட்டார்கள், லைலத்துல் கத்ர் என்பது 27ஆம் கிழமைங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குதான்? நான் பார்த்த வரைக்கும், இன்றைக்கும் பார்த்தேன், ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் லைலத்துல் கத்ர் எப்ப ரமதான்ல இருக்கும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அப்பொழுது அவ்வளவுதான் காட்டி கொடுக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எப்படி காட்டி கொடுக்கப்பட்டது அப்படி சொல்லுவார்கள். ரமதான் மாதத்தில் இருக்குதுன்னா 30 நாள்ல ஒரு நாள், அதுக்கு பிறகு அந்த வட்டத்தை சுருக்கி கடைசி 10 இருக்கிறது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டி கொடுக்கப்பட்டது. முதல் 2 பகுதிகளிலே 20 நாட்களிலே இல்லை, இறுதி 10 நாட்களிலே தான் லைலத்துல் கத்ர் என்ற அந்த மகத்தான இரவு இருக்கிறது என்பதை அவர்களுக்கு காட்டி கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த வட்டத்தை சுருக்கி அந்த 10 நாட்களிலும் கூட ஒத்தைப்படையான நாட்கள் இருக்கும் அல்லவா, அதிலேதான் லைலத்துல் கத்ர் இருக்கிறது என்பதை அடுத்து அறிவிக்கப்பட்டது. முதல் முழு ரமதான் வைக்கப்பட்டது, அடுத்து கடைசி 10 நாள் சொல்லப்பட்டது, கடைசி 10 நாள்ல அடுத்த கட்டமாக அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது ஒத்தைப்படை 21, 23, 25, 27, 29 இந்த 5 இரவுகளில் ஏதாவது ஒரு இரவு தான் லைலத்துல் கத்ர் என்ற செய்தியே அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு அதனுடைய வட்டம் இன்னும் சுருங்கியது. அது சுருங்கித்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 27ஆம் கிழமைதான் லைலத்துல் கத்ர் என்பதை குறிப்பிட்டார்கள் என்ற செய்தியை பல சஹாபாக்கள் தருகிறார்கள். இது ஏனோதான என்ற அறிவிப்புகள் இல்லை. இன்றைக்கு நாம் பொதுவாக 27ஆம் கிழமைக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்லி அன்றைக்கு செய்யக்கூடிய அமல்களை கெடுக்கக்கூடிய கூட்டத்தினர் நிறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் இது. நல்லா விளங்கிக்கங்க, தெளிவா தெரிந்து கொள்ளுங்கள். இந்த 27ஆம் கிழமை லைலத்துல் கத்ர் என்பதை நான் அல்ல, ஹஜ்ரத் உமர் சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் ஹுதைஃபா இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹஜ்ரத் பிலால் ஹபஷி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. எண்ணிறந்த சஹாபாக்கள், இது அவர்களாக சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக எடுத்து சொல்லுகிறார். அவருடைய ஆய்வினுடைய அடிப்படையில் அவர்கள் எடுத்து சொல்லவில்லை. ஹஜ்ரத் உபை இப்னு கஅப் என்ற ஒரு மூத்த சஹாபி, பிரபலமான காரி, சஹாபாக்கள் மிகப்பெரிய ஹாஃபிஸாக இருந்தவர்கள், அவர்களுடைய ஓதுதலை அல்லாஹ்வே விரும்பினார். அல்லாஹு அக்பர். அவர் ஓதக்கூடிய போங்கை அல்லாஹ்வே விரும்பி ரசித்து கேட்பான். ஹதீஸிலே வருகிறது, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் குறிப்பிட்டான், நபியே, உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட இந்த வேதத்தை நீங்கள் தான் மக்களுக்கு சொல்லுகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன், உபை இப்னு கஅபை ஓதச் சொல்லி நீங்கள் காது தாழ்த்தி கேளுங்கள். உபை இப்னு கஅப் ஓத வேண்டும், நீங்கள் இருந்து கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கட்டளை வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபை அவர்களை கூப்பிட்டார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்திருக்கிறது, நீ ஓத, நான் கேட்க வேண்டும் என்ற அளவிற்கு அல்லாஹ் உன்னுடைய கிராத்தை அல்லாஹ் விரும்புகிறான், உன்னுடைய இக்லாஸை அல்லாஹ் விரும்புகிறான், தூய்மையான எண்ணத்தை அல்லாஹ் விரும்புகிறான், நீங்கள் ஓத வேண்டும் என்று கேட்டபொழுது அவர்கள் அழுது கேட்டார்கள், அவ சம்மானி யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் என்னுடைய பேரை சொல்லி சொன்னானா ரசூலுல்லாஹ்வே என்று கேட்டார். என் பேரையும் சொன்னானா? ஆமா, உன் பேரை சொல்லித்தான் சொன்னான். அந்த அளவிற்கு மகிமை பெற்றவர்கள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபாக்களுடைய பெருமையை சொல்லும் பொழுது இந்த உபை இப்னு கஅபுடைய பெருமையை சொன்னார்கள். அக்ராஹும், என்னுடைய அனைத்து உம்மத்திலும் மிகப்பெரிய காரி உபை இப்னு கஅப் தான் என்று ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமைப்படுத்தி சொன்னார்கள். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு, ஒரு மூமினுக்கு ஈமானோடு இருக்கும் பொழுது
ஒரு நாள் காய்ச்சல் வருமேயானால் அந்த காய்ச்சலை அவன் பொறுமையோடு அல்லாஹ்வுடைய இந்த தக்தீரை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு சகித்துக் கொள்வானே ஆனால், பொறுமையோடு இருந்து விடுவானே ஆனால், ஒரு வருட பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு நாளுடைய காய்ச்சல் ஜுரத்தை சகிச்சு அல்லாஹ்வுடைய தக்தீரை பொருந்திய நிலையிலே பொறுமை காத்துக் கொள்வானே ஆனால், விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்வானே ஆனால், அவனுக்கு ஒரு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த கூட்டத்திலே இருந்த ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு உடனடியாக இரண்டு கரத்தையும் தூக்கி, அல்லாஹ்வே எனக்கு வாழ்நாள் பூரா ஜுரத்தை கொடு என்று துஆ கேட்டார். எத்தனை பெரும் பெருமை பாருங்கள்! நபியுடைய கூட்டின் மீது எந்த அளவிற்கு ஈமான் என்பதை பாருங்கள். ஆனால் இதையும் சேர்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வே எனக்கு வாழ்நாளெல்லாம் ஜுரம் இருக்க வேண்டும், ஆனால் எனது ஜுரம் எனது தொழுகைக்கு தடையாக இருக்கக்கூடாது, எனது நோன்பிற்கு தடையாக இருக்கக்கூடாது, நான் செய்யக்கூடிய ஜிஹாதிற்கு தடையாக இருக்கக்கூடாது, நான் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு எந்த விதமாக தடையாக ஊராக இது விளங்கிவிடக் கூடாது, இந்த வகையிலே எனக்கு ஜுரத்தை கொடு என்று கேட்டார்கள். ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் அறிவிக்கிறார்கள், அதே மஜ்லிஸிலே அவர்களுக்கு ஜுரம் வந்து விட்டது. அந்த காய்ச்சல் இறுதி வரைக்கும் இருந்தது. கையை பிடித்து பார்ப்பவன் கையை தாங்கி பிடிக்க முடியாத அளவிற்கு சூடு இருக்கும், சூடு பறக்கும். அந்த அளவிற்கு ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு உடல் பாதிக்கப்பட்டது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் இவ்வளவு பொருத்தமான ஒரு சஹாபி ஒரு செய்தியை சொல்லுகிறார் என்று சொன்னால் பொய்யாக சொல்லுவாரா? அது நபியுடைய பெயரை பயன்படுத்தி ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் பொய்யை சொல்லுவாரா, தவறை சொல்லுவாரா? இதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே ஒரு வருகிறார். ஸிர் இப்னு உபைஷ் ரஹிமஹுல்லாஹ் என்ற நபி தோழர்களை கண்ட தாபிஈ அவர்கள். இப்னு மஸ்ஊதுடைய மாணவர், உபய் இப்னு கஅபுடைய மாணவர், மூத்த சஹாபாக்களுக்கு மாணவராக விளங்கிய ஸிர் இப்னு உபைஷ் என்ற ஒரு பெரியவர் வந்து ஹஜ்ரத் உபய் இப்னு கஅபிட்ட கேட்கிறார், நீங்க 27ஆம் கிழமை தான் லைலத்துல் கத்ர்ங்கறீங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இறுதியாக காட்டி கொடுக்கப்பட்டது 27ஆம் கிழமை, அதுதான் லைலத்துல் கத்ர் என்பதாக சொல்றீங்களே, ஆனா உங்களுடைய ஒரு சகோதரர் இன்ன அஹாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இன்னஹு யகூலு மை யகுமில் ஹவுல யுஸிபுஹு லைலத்துல் கத்ர், அவர் சொல்லுகிறார், உங்களுடைய ஒரு நண்பர் சகோதரர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா இடத்திலும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, யாரெல்லாம் ரமலான் பூரா வருஷம் பூரா யார் நின்று தொழுகிறானோ வணங்குறானோ அவனுக்கு தான் லைலத்துல் கத்ர் கிடைக்கும், வருஷம் பூரா நின்று வணங்கணும், அவன் ஏதோ லைலத்துல் கத்ரை பெற்றுக்குருவான், இப்படி அல்லவா வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க பார்த்தா லைலத்துல் கத்ர் 27 ரமலான் மாதம் கடைசி 10 27ஆம் கிழமை குறிப்புப்படுத்துறீங்க. அவர் மையகுமில் ஹவுல வருடம் பூரா யார் நிற்பாரோ அவருக்கு லைலத்துல் கத்ர் கிடைக்கும்னு சொல்றாரு. அப்ப 27 அவர் குறிப்புப்படுத்தி சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்படின்னு சொன்ன நேரத்தில் பாருங்க, இங்கதான் சஹாபாக்குடைய செயல்பாடுகள் நம்ம விளங்கணும். சஹாபாக்களுக்கு மத்தியில சண்டை மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது. கருத்து வேறுபாடுகளை உருவாக்கி விட்டுக்கிட்டு பாரு அவர் மட்டும் இவர் உயர்வுன்னு பேசக்கூடாது. சஹாபாக்குடைய அணுகுமுறைகள் எப்படி இருந்துச்சுங்கிறது இங்க விளங்கணும். ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அழகா பதில் சொன்னாங்க. நீங்கள் நம்மளுமா இருந்தா அல்லது இன்னைக்கு உள்ளவனா இருந்தா என்ன சொல்லி போடுவான், இப்னு மஸ்ஊதுக்கு ஒன்றும் தெரியாது, அவர் எண்ணத்தை கண்டாரு, மறந்து போயிருப்பாரு, ஏதாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி விட்டுட்டு தன்னுடைய கருத்தை நிலைநாட்ட பார்ப்பான். அங்கே அப்படி அல்ல, சஹாபாக்கள் ஒன்றுபட்ட சமுதாயம், ஒன்றுபட்ட சமுதாயம். அல்லாஹ் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம் வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத்தம் மிம்மா ஊது வயூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. சஹாபாக்களை அல்லாஹ் பெருமைப்படுத்துறத பார்த்தா அந்த சஹாபாக்கள் வந்து எந்த சஹாபியவாது மனக்கோணலாக யாரா யோசிச்சானா அவனுக்கு ஈமானுக்கே ஆபத்து. அந்த அளவுக்கு அல்லாஹ் புகழ்றான் சஹாபாக்களை பத்தி. அவங்கள நம்ம இதை சொல்லல, சஹாபாக்கள் தப்பு செய்திருப்பாங்க, உனக்கு எதுக்கு அந்த கவலை, அவங்க செஞ்ச தப்பெல்லாம் நான் மன்னிச்சுட்டேங்கிறான் அல்லாஹ். அந்த மன்னிக்கப்பட்ட தவிர நீங்க அதை எடுத்து பிரஸ்தாபிக்கணும், அதை ஏன் விமர்சிக்கணும், அதை பத்தி தப்பா ஏன் பேசணும், அந்த சஹாபிக்கு என்ன தெரியும், இந்த சஹாபிக்கு என்ன தெரியும், இதெல்லாம் அவங்கள வக்கனை பேசக்கூடிய அந்த வக்கிர புத்தி இருக்குது பாருங்க. இது யாருக்கு வரும்னா ஈமாங்கட்டவர்களுக்கு தான் வரும். அல்லாஹ்வையும் ரசூலையும் யார் முறையா நம்பினாங்களோ, குர்ஆனுடைய ஆயத்துக்களை முறையா யார் சிந்திச்சாங்களோ, எந்த சஹாபியை பத்தி வாயை திறக்க கூடாது. சஹாபாக்கள் அவங்கள தவறு செய்திருக்கலாம், நம்ம நபிமார்கள் மாதிரி பாதுகாக்கப்பட்டவங்க சொல்லல. அந்த தப்ப பேசக்கூடிய உரிமை உனக்கும் எனக்கும் கிடையாது. ஏன் பேசணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசாதான்டா.
அதுக்கு பிறகு விமர்சனம் ஏன் செய்யணும்? அந்த சஹாபாக்கள் சண்டை போட்டுக்கிட்டாங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு வெட்டிக்கிட்டாங்க, குத்திக்கிட்டாங்கிற அளவுக்கெல்லாம் ஜனங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சாதாரண முறையில் விமர்சிக்கக்கூடிய சூழ்நிலையை இன்னைக்கு பார்க்கணும். தேவைப்பட்டா இன்ஷா அல்லாஹ் நாளை ஜும்மாவுக்கு பிறகு இது சம்பந்தப்பட்ட சில விளக்கங்களை நான் சொல்லுவேன். இன்னைக்கு லைலத்துல் கத்ருங்கிற அந்த சப்ஜெக்ட்ல பேச வேண்டி இருக்கிறதுனால என்னுடைய வட்டத்தை நான் சுருக்கிறேன். அப்ப இங்க இடத்துல இப்னு மசூத் இப்படி சொல்றாரு, நீங்க லைலத்துல் கத்ர் ரமலான் மாதம் கடைசி 10 27ஆம் கிழமைன்னு குறிப்பிடுறீங்களே, அவர் வருஷம் பூரா நின்றாதான் கிடைக்கும்னு சொல்றாரு. அப்படின்னு சொன்னதுக்கு அதற்கு உபய் இப்னு கஅப் சொல்றாரு, என்னுடைய சகோதரர் இப்னு மசூதுக்கும் தெரியும் ரமலான் மாதம் கடைசி 10 27ஆம் கிழமையில தான் இந்த லைலத்துல் கத்ர் இருக்குதுங்கிறது. உனக்கு இல்ல, எனக்கு இல்ல, இப்னு மசூதுக்கும் தெரியும். ஆனா வருஷம் பூரா ஏன் நிக்க சொல்றாருன்னா, நீ ஒரு நாள் தொழுது போட்டு மிச்ச நாள்லாம் லீவ் கொடுத்துட்டு போயிடக்கூடாதுன்னு. 27ஆம் கிழமை பிடிச்சிட்டு மற்ற நாள்லாம் நீ போட்டு படுத்துங்கிற கூடாது. வயசெல்லாம் நீ பாடுபடு, நன்மையை சேரு. இந்த நல்ல எண்ணத்தில் உங்களை ஈடுபாடு காட்ட வைக்க வேண்டும்ங்கிற எண்ணத்துல தான் அவர் அந்த கருத்தை சொல்றாரே தவிர, அவருக்கும் தெரியும் இந்த 27ஆம் கிழமை 27வது இரவு 26 நோன்பு முடிஞ்சு 27வது தராவி தொழுத அந்த இரவு இருக்குதே, இதுதான் லைலத்துல் கத்ர் என்பது எனக்கு மட்டுமல்ல இப்னு மசூதுக்கும் தெரியும். சஹாபாக்களுடைய கருத்து அப்படி தான் இருந்துச்சு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. ஒருத்தர் கேட்டார், குர்ஆன்ல வருது யாரையாவது கொலை செஞ்சுட்டா அவனுக்கு நன்மை இது, அவனுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு வருது. وَمَن يَقْتُلْ مُؤْمِنًا مُتَعَمِّدًا فَجَزَاؤُهُ جَهَنَّمُ خَالِدًا فِيهَا وَغَضِبَ اللَّهُ عَلَيْهِ وَلَعَنَهُ. அல்லாஹ் மிக சபிச்சு சொல்றானே, கொலை செய்யறவனுக்கு மன்னிப்பே கிடையாதா, நிரந்தர நரகமா, இது உண்மையான்னு கேட்கிறார். அப்ப இப்னு மசூத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நிச்சயமாப்பா, யாரையாவது ஒருத்தன் கொலை செஞ்சுட்டானா அவனுக்கு சொர்க்கமே கிடையாது, நிரந்தரமா நரகத்துல தான் கிடைக்கணும், அவனுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். சொல்லி அனுப்பிச்சதுக்கு பிறகு அவர் போயிட்டார். கேட்ட கேள்வி கேட்ட மனுஷன். இவருடைய மாணவர்கள் ஒரு பக்கத்துல உட்கார்ந்து கேட்டாரு, அல்லாஹ் மன்னிக்காத குற்றம் ஷிர்க் தானே, மத்த எல்லாத்தையும் மன்னிப்பேன்னு அல்லாஹ் சொல்றான்ல, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. ஷிர்க்க மன்னிக்க மாட்டேன், ஷிர்க் அல்லாத எல்லா பாவத்தையும் நான் மன்னிப்பேன், மன்னிக்க முடியும், நான் நினைச்சா மன்னிப்பேன்னு அல்லாஹ் சொல்றான்ல. நீங்க இந்த கொலைக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லி போட்டீங்களே, இது அந்த ஆயத்தோட மோதுது, நீங்க எப்படி இப்படி விளக்கம் சொன்னீங்கன்னு கேட்டார். அப்ப இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, உனக்கு தெரிஞ்ச விளக்கம் எனக்கு தெரியாம போச்சா? நல்லா தெரியும், நல்லா தெரிஞ்சுதான் நான் சொன்னேன். என்ன காரணம் சொன்னேன்? இப்படி அந்த வந்த மனுஷன் ஒரு ஆளை வெட்ட போறான், ஒருத்தர் கொலை செய்யறதுக்காண்டி போறான். அதுக்கடையில் அந்த ஆயத்தை அவனுக்கு கொஞ்சம் உதைக்குது. என்னடா இப்படி வருது, ஆயத்துல போய் கொலை செஞ்சு ஓட்டம்னு சொன்னா இப்படி மன்னிப்பு கிடையாதுன்னு ஒட்டு வருது அப்படின்னு வருது. அதனால பயந்துகிட்டே என்கிட்ட கேட்கறான், ஆமா ஆமா உனக்கு மன்னிப்பு இருக்குன்னு சொன்னா என்ன செய்வான்? என்னங்க செஞ்சிருப்பான்? தீர்த்து கட்டியிருப்பான். ஆயினால் நான் சொட்டு மன்னிப்பே இல்லடான்னு வீட்டுக்கு போயிட்டான். நாம மன்னிப்பு இருக்குன்னு செஞ்சிருந்தா ஒரு ஆளை போட்டு தள்ளியிருப்பான். இது சமயோஜித புத்தி, சூழ்நிலை அறிந்து அது வழிகாட்டுதல். இதைத்தான் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வருஷம் பூரா நின்றாத அவனுக்கு லைலத்துல் கத்ர் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய விளக்கத்தை ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏகப்பட்ட சஹாபாக்கள் சொல்லி இருக்கிறாங்க சகோதரர்களே. அவங்க சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹலஃப, சத்தியமிட்டு சொல்றாங்க உபய் இப்னு கஅப், நான் சத்தியமிட்டு கூறுகிறேன், வலா யஸ்தஸ்னி, ஹதீஸ்ல வருது, முஸ்லிம் ஷரீஃப்ல ஹதீஸ், திருமதியில ஹதீஸ், அபூதாவுதுல ஹதீஸ், நஸஈல ஹதீஸ், அத்தனை ஹதீஸுடைய கிரந்தங்கள்ல இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்குது. இந்த 27ஆம் கிழமை தான் லைலத்துல் கத்ர் என்பது ஊர்ஜிதப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் இருக்கும்னு கூட சொல்லல, நிச்சயமா இருக்குன்னாங்க. வலா யஸ்தஸ்னி, இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை கூட அவர்கள் போடவில்லை. அந்த அளவிற்கு அவர்கள் சத்தியமிட்டு உறுதியிட்டு இன்றைய இரவிலே தான் அந்த லைலத்துல் கத்ர் இருக்கிறது என்பதை ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்த செய்தி இருக்கிறது. இதே விதமாக ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் ஹுதைஃபா, மூத்த சஹாபாக்கள், ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அபி அப்துல்லாஹ் சுனாபிஹி என்ற சகோதரர், ஒரு நபித்தோழர், சிரியா நாட்டில இருந்து மதீனாவுக்கு வர்றார். வழியில ஜுஹஃபாங்கிற ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தை சந்திக்கிறார். மதீனாவில இருந்து ஒரு கூட்டம் வருது. இவர் அங்கே சிரியா நாட்டில இருந்து மதீனாவுக்கு வந்துகிட்டு இருக்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக. ஜுஹஃபா என்ற இடத்திலே இந்த மதீனாவிலிருந்து வந்த காஃபிலாவை கூட்டத்தை சந்திச்சு, மல் ஹபர, என்ன செய்தி, ஊர்ல எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கிறார். இடையில சந்திச்சுக்கிறார்.
அப்ப அவர் சொன்னாரு, நபிவா வாக்க போறீங்க? நபி மௌத்தாயி 5 நாள் ஆச்சுன்னா. தஃபன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்து 5 அய்யாம், 5 நாட்களுக்கு முன்னால அடக்கிட்டோம்பா. நான் நினைக்கிறேன் இது ரமலான் மாதத்துல வந்த செய்தி. அவங்க வர்றார் ரமலான் மாதத்துல, இங்க கடந்து நபியுடனே கலந்து லைலத்துல் கத்ர்ல கலந்துக்கிறனுங்கிற எண்ணத்துல அவர் வர்றார். அப்ப நபியை பத்தி கேட்ட உடனே 5 நாள் ஆச்சு இறந்துன்னு சொன்ன உடனே அப்ப இவர் கேட்கிறார், அபூ அப்துல்லாஹி சுனாபிஹி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார், லைலத்துல் கத்ர பத்தி தான் ரசூலுல்லாஹோட கலக்கலான்னு வந்த, அதை பத்தி ஏதாவது செய்தி, எந்த தேதி எந்த நாள்ல லைலத்துல் கத்ர் இருக்குதுங்கிறது தெரியுமா? யாராவது உங்களுக்கு தகவல் சொன்னார்களா அப்படின்னு அபூ அப்துல்லாஹி சுனாபிஹி ரலியல்லாஹு அன்ஹு அங்கே இருந்த சஹாபாக்களை பார்த்து, நபி தோழர்களை பார்த்து கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, நாங்க இந்த விவரத்தை கேட்டோம். எங்களுக்கு ஹஜ்ரத் பிலால் முஅஸ்ஸின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுடைய அவையிலே அதான் கொடுக்கக்கூடிய ஹஜ்ரத் பிலால் எங்களுக்கு தகவலை கேட்டு சொன்னார்கள், இந்த லைலத்துல் கத்ர் என்பது 27ஆம் கிழமையிலே தான் இருக்கிறது என்று குறிப்புப்படுத்தி சொல்லி இருக்கிறார்கள் என்ற செய்தியும் ஹதீஸுடைய கிரந்தங்கள்ல இருக்குது. இது புகாரில இருக்குது, இந்த செய்தி புகாரி ஷரீஃப்ல இருக்குது. ஆகையினால மன நிம்மதியோடு இந்த 27ஆம் கிழமையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். 20 நிமிஷம் தான் இருக்குது சொல்ல வேண்டியது. அதனால அருமை சகோதரர்களே, இதுல என்ன செய்யணும் அவங்களும் சொன்னாங்க, நானும் உங்களுக்கு அதைத்தான் சொல்றேன். மனிதர்களுக்கு மத்தியில அநீதம் இருந்துச்சுன்னா அதை களையுங்க. அந்த இதை வச்சுக்கிட்டு, அதிலும் குறிப்பாக தாய் தகப்பன சொன்னார், உண்மையான விஷயம் அது. தாய் தந்தையருடைய விஷயத்துல பல பேர் நம்ம வருத்தப்படுமாறு நடந்துக்கிறோம். தாய் தந்தையுடைய விஷயத்துல நீங்க செய்யக்கூடிய நடவடிக்கை சுகத்தில் எறிகிற பந்து மாதிரி. இன்னைக்கு அவங்களுக்கு செய்வீங்க, நாளைக்கு அதே தான் நம்ம புள்ள நமக்கு செய்யும். அதனால தாய் தப்பர்கள் வருத்தமாக இருப்பார்களே ஆனால் அவங்களை சந்தோஷப்படுத்தணும். சகோதர சகோதரருக்கு மத்தியில் அநீதங்கள் நடந்திருக்குமே ஆனால் நீதத்தை கடைபிடிக்கணும். இதை செய்துக்கிட்டு துவா செய்தா துவா கபூலாகும். அது இல்லாம செய்தா துவா வீணா போயிடும். ஏன்னா அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூல் அதை சொல்லி காட்டுறாங்க. சில இடங்கள் இருக்கு, டாக்டர்கிட்ட போய் மருந்து சாப்பிடுறீங்க, வைத்தியர்கிட்ட போய் மருந்து சாப்பிடுறீங்க, அவர் சொல்றாரு மருந்து சாப்பிடு நல்லா பலன் கிடைக்கும், கருவாடு மட்டும் சாப்பிடாதான் பாரு. ஒரு பத்தியம் சொல்றாருன்னு வைங்க, நீங்க மருந்த ஹெவியா சாப்பிட்டுக்கிட்டு கருவாடையும் சேர்ந்து சாப்பிட்டா என்னவா ஆக்ஷனா இருக்காது, ரியாக்ஷனா தான் ஏடா கூடமா. என்ன டாக்டர் வெளியூர்ந்த மதுரை மருந்து எழுதி கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு, ஆனா வேலை செய்யலையே, மாற்றமா போகுது, எதிரான அளவுல எஃபெக்ட் ஏற்படுதுன்னு சொன்னா என்ன காரணம் சொல்லுவோம்? சொன்ன பத்தியத்தை கடைபிடிக்கல. கருவாடை ஏன் சாப்பிடணும், கத்திரிக்காய் ஏன் சாப்பிடணும், வைத்தியர் சொன்ன பத்தியத்தை கடைபிடிச்சா தான் அந்த மருந்து வேலை செய்யும். அதே விதமாக அல்லாஹும் ரசூலும் நமக்கு பத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறாங்க. என்ன? சகோதரர்கிட்ட இருக்கக்கூடிய உறவு, பெற்றோர்களிடத்தில் இருக்கக்கூடிய உறவு, இதை சரிப்படுத்திக்கிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நம்ம துவாவுக்கு தடையாகவே இருக்காது. துவா அங்கீகரிக்கிறதுக்கு முக்கிய வழிகோல என்ன? எல்லோருடைய உரிமைகளை நிலைநாட்டணும், அநீதம் செஞ்சிருக்க கூடாது. சந்தோஷப்படுத்திட்டோம் சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய இரவு நமக்கு உங்களுக்கு மிகப்பெரிய பலன் உள்ளதா இருக்கும். அன்பு சகோதரர்களே, குறிப்பாக பெற்றோருடைய விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்தணும். நிறைய நம்ம பார்க்கணும். பெங்களூர்ல நிறைய முதியோர்கள் இல்லங்கள் தோன்றப்போச்சு, கொண்டு தள்ளிட்டாங்க. என்னன்னு அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. இவரும் பெரிய ஜாப்பு, பொண்டாட்டியும் பெரிய ஜாப்ல இருக்கிறாங்க, ரொம்ப பெரிய ஆளு. தாய் தகப்பனை யாரு பாக்குறது? விடு, சின்ன பிள்ளையில நமக்கு காசை வீசி காலேஜில் சேர்த்தது மாதிரி கொஞ்சம் காசை வீசி அவங்கள முதியோர் இல்லத்துல சேர்த்துடலாம். இந்த நிலைய பார்க்கணும். அப்படி அல்ல. தாயும் தந்தையும் சந்தோஷம் என்றால் ரிவர் ரப்பி ஃபீ ரிவல் வாலித் வ சகத்துர் ரப்பி ஃபீ சகத்தில் வாலித். அல்லாஹு அக்பர். ஒரு நிகழ்ச்சியை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருந்தாங்க. அபூ யாலாங்கக்கூடிய ஒரு சஹாபி தொழுதுகிட்டு இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ யாலான்னு கூப்பிட்டாங்க, அழைச்சாங்க. பள்ளிவாசல் நடந்திருக்கோம், ஒரு தனியா தொழுதுகிட்டு இருந்திருப்பாரு, ரசூலுல்லாஹ் அழைச்சாங்க. அவர் தொழுகையில சீக்கிரமா தொழுதுட்டு கொஞ்சம் நேரங்கள் தொழுகையை முடிக்க வேண்டியிருந்துச்சு. ருக்கு செஞ்சு சுஜூத் செஞ்சு சலாம் கொடுத்துட்டு துவா ஓதிட்டு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யா ரசூலுல்லாஹ் நான் வந்திருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நான் கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு, நீங்க லேட்டா ஏன் வந்தீங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், நான் தொழுதுகிட்டு இருந்தேன் நாயகமே, நீ அல்லாஹ்வுடைய தர்பார்ல நின்று சரி, நான் கூப்பிடுற நேரத்தில் விட்டுட்டு வந்திருக்கணும்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அலம் தஅலம் இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹீக்கும். அபூ யஅலாவை பார்த்து கேட்டாங்க, குர்ஆன்ல படிக்கலையா? அல்லாஹ் கூப்பிட்டாலும் நீ வரணும், ரசூல் கூப்பிட்டாலும் வரணும்னு வந்திருக்குதே, என்னையும் சேர்த்து தானே சொல்லி இருக்குது. அதனால அந்த தரம் உணரணும். அல்லாஹ் தான் முக்கியம், அல்லாஹ் பெரியவன், எல்லா சகலமும். ஆனா ரசூல் கூப்பிடுறாங்கன்னா அது அவசரமா இருந்திருக்கு. அல்லாஹ்வுக்கு எந்த அவசரம் வர போறது இல்லை. தொழுகையை முடிச்சுட்டு வந்தா திரும்ப தொழுதுட்டு போயிடலாம். இங்க நபிக்கு தேவை ஏதோ இருந்திருக்குது. இந்த எண்ணங்களை அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நடக்கக்கூடிய அந்த பாங்கு வரணும். எப்படி ரசூலுக்கு அந்த உரிமை இருக்குதோ, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தாய் தந்தையருக்கும் அந்த உரிமை இருக்கும். தொழுகிற நிலையில தாய் கூப்பிட்டா முறிச்சிட்டு வரணும்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி கூப்பிட்டா எப்படி வரணுமோ, அபூ யஅலா மன்னிப்பு கேட்டார், நாயகமே இனிமேல் நான் உஷாராயிக்கிறேன், இனிமேல் நான் சரியாது. இதே சம்பவம் ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் சொன்னேன், அவங்களுக்கு வந்தது. கூப்பிட்டாங்க, தொழுகை முடிச்சிட்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் அழைச்சேன்ல, அல்லாஹ் அழைக்கிறது மாதிரி தான். என்னுடைய தேவை இருந்திருக்கும். அல்லாஹ் எந்த தேவையும் இல்லாதவன். அவனிடத்துல நிக்கிறீங்க, முடிச்சிட்டு வந்ததுனால அவனுக்கு எந்த மாறுபாடு ஏற்பட போறதில்லை. அதே நம்முடைய பிக்கு சட்டங்கள் எழுதுவாங்க. தொழுதுகிட்டு இருக்கிறீங்க, ஒரு 1000 ரூபாய் செருப்பை பக்கத்துல வச்சு தொழுகிறீங்கன்னு வைங்க. நீங்க சஜிதாவில் இருக்கும்போது ஒருத்தன் செருப்பை தூக்கிட்டு ஓடுறான். சஜிதாவில் பார்த்துட்டீங்க, அடாடா சஜிதா போயிருந்து பார்க்க கூடாது, தொழுகையை விட்டுட்டு விரட்டி போய் பிடிக்கும் புடி. ஏன்னா இந்த தொழுகை நீ திரும்ப தொழுதுக்கிருவ. 1000 ரூபாய் செருப்பு எப்படி வரும், விட்டுட்டு போயிடும். இடம் பொருள் பார்த்து அறியணும். அதுக்கு பேரு தான் ஃபிக்ஹ் சட்டம்ங்கிறது. யாருக்கு எந்த ரேங்க் கொடுக்கணுங்க கூடியது. அங்க அல்லாஹ்வோட செருப்பு முந்திருச்சுங்கிற கருத்து அல்ல. அல்லாஹ் தேவையுள்ளவன் அல்ல. அவனுடைய தொழுகை திரும்ப ஈடு வெட்டிக்கலாம், நிறைவேற்றிக்கலாம். மனிதன் தேவையுடையவன். அவன் எந்த நிலையில வருது, 1000 ரூபாய் எங்க சம்பாதிப்பான், திரும்ப அந்த செருப்பு போனா காலே போனது மாதிரி உணர்வு வரும். இப்படி எல்லாம் படுவாய் போயிட்டானே, அந்த எரிச்சப்படுறதுனால அந்த திருடனுக்கு அது பாதிக்கும், இவனுடைய பத்வானால. இதையெல்லாம் காப்பாற்றணும்னா போய் பிடிச்சிடால, பிடிச்சி செருப்பு பிடிக்கிட்டு வந்து அப்புறம் நீ 2 ரக்காத்து விட்டு போன தொழுகையை தொழுதுக்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழிமுறையை காட்டி கொடுக்கிறாங்க உம்மத்துக்கு. இதையெல்லாம் சஹாபாக்கள் உணர்ந்து நமக்கு சொல்லி கொடுக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு சம்பவம் வருது பனி இஸ்ரவேலர்கள்ல. ஜுரைஜ்னு ஒரு பெரிய வணக்கசாலி இருந்தார். ஜுரைஜ் அவர் ஒரு தடவை பெரிய வணக்கசாலி, ஒரு ஆசிரமம் மாதிரி அமைச்சு தனியா, ஆலிம் அல்ல, இபாதத்து அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள்ல ஈடுபாடு கொண்டவர், எப்ப பார்த்தாலும் வணக்கத்திலே இருக்கிறவர். அந்த பகுதி மக்கள்லாம் ஒரு பெரிய ஷேக், ஒரு பெரியார்னு சொல்லி அவங்கள்ட்ட ரொம்ப ஈடுபாடு காட்டி கொண்டிருந்தார். அவர் ஒரு தடவை தன்னுடைய ஆசிரமத்துல தொழுதுகிட்டு இருக்கிறார். வணக்க ஸ்தலத்துல கான்காஹ்ல தக்பீர் கட்டி தொழுகிறார். அவங்க உம்மா வந்தாங்க. உம்மா வந்து கதவு சாத்தி இருக்குது. வெளியே இருந்து அழைக்கிறாங்க, யா ஜுரைஜ், ஜுரைஜேன்னு அழைச்சாங்க. இந்த மனுஷன் தொழுகையில் இருக்கிறார், தக்பீர் கட்டி தொழுகையில் நின்றுகிட்டு இருக்கிறார். அம்மா கூப்பிடுறது காதுல விழுகுது. இப்ப வருது, ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொழுகையில நின்ற நிலையிலே அவர் சொல்றார், உம்மி வஸலாத்தி, உம்மி வஸலாத்தி. நான் எதுக்கு இப்ப செவி சாய்க்கிறது, எங்க அம்மாவுக்கு செவி சாய்க்கிறதா, என் தொழுகையை கவனிக்கிறதா? இப்படி யோசிச்சு யோசிச்சு கடைசியில் அவர் தொழுகையை வந்து பூர்த்தியாக்கினார். தொழுகையை பூர்த்தியாக்க நின்றுட்டார். அந்த அம்மா கொஞ்ச நேரம் நின்று கூப்பிட்டு பார்த்துச்சு, போயிடுச்சு. இவர் கதவை திறக்கல, தொழுகையிலே இருந்துட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சோடு அடுத்த நாளோ வருது, தற்செயலா நடக்குது இது. அந்த மாதிரி திரும்ப வந்து பார்க்க கதவு பூட்டிருக்கு. யா ஜுரைஜ் அழைக்கிறது அம்மா. இவர் ஒரு திரும்ப அதே தொழுகையில் இருக்கிறார். அதே கதை வருது, உம்மி வசலாத்தி, உம்மி வசலாத்தி. 3வது முறை இப்படி ஆச்சு. 3 முறைக்கு மேல அந்த மாதிரி கோபம் வந்துருச்சு. அந்த மாளுக்கு தெரியாது மயன் தொழுகையில் இருக்கிறான். கதவை சாத்திருக்கு, தூங்கி இருக்கிறானோ, படுத்திருக்கிறானோ, உட்கார்ந்து இருக்கிறானோ என்னன்னு தெரியல, இல்ல ஆளுகளோட பேசிக்கிட்டு இருக்கானோ என்னமா தெரியல. தாய் கூப்பிடுறேன், கவனிக்காம இருக்கிறானே. அந்த மாளுக்கு உண்மை விளங்காது. பெத்த தாய் தான். 3 தடவை கூப்பிட்டேன், 3 நாளா கூப்பிடுறேன், கதவை திறக்க மாட்டேங்கிறான். எப்ப தாய் முகத்தை பார்க்க விரும்பல போல இருக்கு. அந்த மாளுக்கு கோபம் வந்துருச்சு, டென்ஷன் ஆகி போய் ஒரு வார்த்தையை விட்டுச்சு, பெத்த தாயை பார்க்க விரும்பாதவன் நீ வேசி முகத்தை பார்க்காம சாக மாட்டேன். ஒரு பயங்கரமான வார்த்தை. லா யுமீதுஹு அல்லாஹு ஹத்தா யரா அலா வஜ்ஹில் மூமிசாத். சஹீஹான ஹதீஸ்கள்ல ரிவாயத் வருது. இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சு, வாக்கு விட்டுருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தை சொல்லும்போது வார்த்தையை சொல்றாங்க, லவ் கான ஜுரைஜ் வர்ராஹிபு ஃபகீஹன்
லஅலிம அன்ன இஜாபத்த உம்மிஹி அஃலலு மின் இஜாபத்தி ரப்பிஹி தபாரக வ தஆலா. இந்த ஜுரைஜ்ங்க கூடிய வணக்கசாலி ஆலிமா இருந்திருந்தா, மார்க்க சட்டத்துடைய அளவுகோலை புரியக்கூடிய அளவிற்கு ஞானம் பெற்றிருந்தார், ஃபிக்ஹுடைய தரஜாவை அவர் தெரிஞ்சிருந்தார். ஆனா அம்மாவுடைய அழைப்பை முன்னிலைப்படுத்தணும், ரப்புடைய அழைப்பை பின்னிலைப்படுத்தணும், இந்த சட்டத்தை விளங்கி இருப்பார். அவர் ஆலிமா இல்லாததுனால, அளவுகோல் புரியாததுனால, தராதரத்தை விளங்காத காரணத்தினால அவர் தொழுகையில ஈடுபட்டு அம்மாவுடைய பத்துவாவை வாங்கிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லவ் கானல் ஜுரைஜுர் ராஹிபு, வணக்கசாலியா இருந்த இந்த ஜுரைஜ் தெரிஞ்சிருப்பாரையானால், அலிம ஃபகீஹா இருந்திருப்பாரையானால், அலிம அன்ன இஜாபத்த உம்மிஹி, தன்னுடைய தாயுடைய அழைப்பை ஏற்பது அஃலலு மின் இஜாபத்தி ரப்பிஹி, தன்னுடைய ரப்புடைய அழைப்பை ஏற்பதை காட்டிலும் முன்னுரிமை பெற்றது என்பதை விளங்கி இருப்பார். ஆக என்னாச்சு, தாயுடைய பத்துவா கிடைச்சிருச்சு. அதனாலதான் சொல்றாங்க, தாய் தகப்பனா இருக்கக்கூடியவங்க புள்ளைய கூட கேலிக்கு கூட சபிக்க கூடாது. சமயத்துல அல்லாஹ் கபூல் பண்ணிடுவான். அட நாசமா போன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் பக்கத்துல பாக்குறோம், சந்தோஷத்துல கூட சொல்லுவாங்க சமயத்துல, அட நாசமா போன்னு. அட நாசமா போறது சந்தோஷமா சொல்ற வார்த்தையா? அதனால அந்த வார்த்தைகளே பயன்படுத்தக்கூடாது. லானத்துடைய வார்த்தை, சாபத்துடைய வார்த்தைகளை மறந்தும் கூட தாய் தந்தையர்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு நமக்கு சட்டம் சொல்லி கொடுக்குது. இப்ப இந்தமா பாவம் தொழுகையில நின்ற மனுஷன் தான், தெரியாது அந்த மாளுக்கு நிலைமை இப்படி ஆச்சு. என்ன ஆச்சு? பத்துவா பட்டுச்சு. சம்பவம் அது பிறகு நீளமா வருது. அங்க ஒரு பொம்பளை இருந்தா, அவ கல்யாணம் ஆவது கர்ப்பம் ஆயிட்டா. ஊர் மக்கள் எல்லாம் முடிச்சு அடிச்சாங்க. அந்த காலம் இப்ப எல்லாம் அதை கவனிச்சுக்கவே மாட்டானுங்க. அது அந்த காலம் இருந்துச்சு. ஒருத்தர் எப்படியாவது இப்படி ஆச்சுன்னு சொன்னா ஊருக்கே அது கொந்தளிப்பா இருக்கு. நானே சிறுபுள்ளியில பார்த்திருக்கிறேன். ஏதாவது ஒண்ணு தப்பு தளவு நடந்துருச்சுன்னா ஊரே பிரளயமாயிரும். இன்னைக்கு கண்டுக்கிறதே இல்லை. என்னவோ 1க்கு 2க்கு போறது மாதிரி கருதிட்டானு. இன்னைக்கு அந்த நிகழ்ச்சிகள்லாம் ஒரு இதாவே குற்ற உணர்வே இல்லாம போச்சு. குற்ற உணர்வே இல்லை. ரொம்பவும் மோசமான காலத்தில் இருக்கிற சகோதரர்களே, இந்த காலத்துல கொஞ்சம் தக்குவா காட்டுங்க, அல்லாஹ் உங்களை வானத்துல உயர்த்திடுவான். வானத்தில் உயர்த்திடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் 10ல 1 மடங்கு ஒருத்தன் கொஞ்சம் சமாளிச்சு நடந்தான்னா அவனுக்கு முழுக்க முழுக்க அல்லாஹ் கொடுத்துருவான்னு சொல்லி. அது மாதிரி இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்முடைய ஈமானை காட்டணும், நம்முடைய தக்குவாவை உறுதிப்படுத்தணும், நம்முடைய அல்லாஹ்வுடைய இறை அச்சத்தை நம்ம வெளிப்படுத்தணும். அந்த மாதிரி இருந்துட்டோம்னா அதுக்கு பெரிய மர்த்தபா இருக்கு, பெரிய பதவி இருக்குது. நம்மள சகோதரர்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி தோழர்கள் தோழர்கள்னாங்க. நம்மளையும் உங்களையும் நபி என்ன சொல்லி இருக்கிறாங்க? சகோதரர்கள்னு சொல்லி இருக்கிறாங்க. கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி ரசூலுல்லாஹ் நம்மள சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு வகையில நமக்கு அந்த சிறப்பு இருக்குது. சஹாபாக்கள் ஈமான் கொண்டாங்கன்னு சொன்னா ஜிப்ரீலை பார்த்தாங்களா இல்லையா? நபியுடன் இருக்கக்கூடிய மோஜிசாத்துகளை பார்த்தாங்க, குர்ஆன் இறங்குறத பார்த்தாங்க, நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் கண்கூட பார்த்து ஈமான் கொண்டாங்க. நீங்கள் நம்மளும் பார்த்தோமா? எதையுமே பார்க்காம வெறும் செவி வழி செய்தியா கேட்டு ஈமான் கொண்டிருக்கிறோம். இதுக்கு மகத்துவத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்னுடைய நண்பர்கள் அல்ல, அவங்க தோழர்கள் அல்ல, என் கூட பிறந்த சகோதரர்கள், என்னை பார்க்காம ஈமான் கொள்றவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களையும் நம்மளையும் புகழ்ந்திருக்கிறாங்க. ஆனா அந்த புகழுக்கு பங்கம் வந்துடக்கூடாது. ஏடா கூடமா நடந்துடாம கொஞ்சம் சமாளிச்சு, அது இந்த மாதிரி மோசமான காலத்துல அல்லாஹு அக்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு காலம் வரும் பெத்த புள்ளைய பெத்து வளர்க்கறத விட ஒரு நாய்க்குட்டியை எடுத்து வளர்த்திருக்கலாமே தகப்பை யோசிப்பான். ஹதீஸ்ல வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹு அக்பர். அந்த காலம் தான். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி எல்லாம் சொல்றாங்க, இவனாலே எனக்கு டென்ஷனுங்கிறாங்க, இவனாலேயே நான் நோயாளி ஆயிட்டேங்கிறாங்க, இவனாலேயே எங்களுக்கு பிரச்சனைங்கிறாங்க, தாம் பெத்த பிள்ளையினாலே. அருமை சகோதரர்களே, இப்படிப்பட்ட காலத்துல நம்ம கொஞ்சம் தக்குவாவையும் தஹாரத்தையும் சுத்தத்தையும் எடுத்து காட்டணும்னா அல்லாஹ் இடத்துல பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். ஆக அவர் அந்த ஜுரைஜ்ங்க கூடியவருக்கு அந்த காலத்துல ஒரு பொம்பளை கர்ப்பவதி ஆனா மக்களுக்கு தெரிஞ்சிச்சு, புடிச்சு அடிச்சு உதச்சு கேட்டாங்க. அந்த பொம்பளை சொன்னா, இப்ப யார சொன்னாலும் வம்பு, இந்த ஜுரைஜ்ங்கிறவருக்கு தான் எல்லா இடத்துலயும் மரியாதை இருக்குது, இவர் பேரை சொன்னா எல்லாரும் பேசாம விட்டுருவாங்க, பெரிய ஷேகாச்சே, ஐயோ மேலெடுத்து பிரச்சனை போல இருக்கு, விட்டுட்டு போயிடலான்னு நம்மளை விட்டுருவாங்கன்னு நினைச்ச அந்த பொம்பளை சொல்லிட்டா, கர்ப்பத்துக்கு காரணம் இந்த ஜுரைஜ் தான். அந்த வணக்கசாலியை கையை காட்டிட்டான். உடனே வந்துச்சு, சாது மிரண்டா காடு கொள்ளாதுப்பாங்க. யாரையாவது அளவுக்கு மீறி நம்பி இருக்கிறாங்கன்னு வைங்க, அந்த நம்பகத்துக்கு மாத்தமா வேணா நடந்தானாக்கும் போட்டு பப்ளிக் துவம்சம் பண்ணி போடும். நம்ம பார்க்கோம், பெரிய ஆளா மதிச்சிருக்கிறாங்க. கடைசியில் அந்த ரங்கத்தில் ஏதாவது ஏடா கூடமா நடக்கிறது தெரிஞ்சுன்னு சொன்னா ரியாக்ஷன் ஆகும்.
இப்ப ஜுரைஜ ரொம்ப பெருசா நினைச்சு வச்சிருந்தாங்க. பொம்பளை சொன்ன உடனே ஆஹா இவன் பெரிய வேஷதாரியா இருப்பான் போல இருக்க, வணக்கசாலி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ள இப்படி வேலையெல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி அவர் தங்கி இருந்த குடிசையை உடைச்சு ஆளை துவம்சம் பண்ணி அவரை போட்டு அடிச்சு நொறுக்கி அந்த வணக்கசாலிய பாவம் ஒரு பாவமும் செய்யாத மனுஷனை இழுத்துக்கிட்டு அரசர்கிட்ட கொண்டு போறாங்க. அரசர்கிட்ட கொண்டு போகும்போது கூட இந்த மாதிரி விபச்சாரி, அவங்க விபச்சாரின்னு நினைச்சிட்டாங்க அந்த பொம்பளை சொன்ன காரணத்தினால. விபச்சாரிய நல்ல வீதியில கூட்டு போக கூடாது, விபச்சாரிகளை ஒதுக்கி வச்ச ஒரு தெரு இருக்கும். விபச்சாரிகள் எல்லாம் குர்ஆன்ல விட தகரீபின் முன்னால இருந்துச்சு. அவங்கள அதாவது என்ன சொல்றது, ஊர் பிரகடனம், இது பகிஷ்காரம் செய்யறது, நாடு கடத்துறது மாதிரி ஊரை விட்டு கடத்தி ஒரு ஒதுக்குப்புறத்தில் வைப்பாங்களாம், அந்த நிலை இருந்துச்சு. அப்படி அந்த ஒதுக்குப்புறத்தில் இருந்த விபச்சார விடுதியின் பக்கமாக ஜுரைஜ பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. இழுத்துட்டு போனா கேன்னு சத்தத்தோடு போகும்போது அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பழைய விபச்சாரிகள் எல்லாம் வெளியே எட்டி பாக்குறாங்க. இவர் இழுத்துட்டு போறாங்க. இவர் அந்த பொம்பளைகளை பாக்குறாரு. அந்த பொம்பளை